வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோடு எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல எல்லா சமையலும் ரெடி பண்ணிட்டு பூ கொடுக்கறதுக்காக எல்லா வீட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மீனா என்ன பண்றாங்கன்னா, பார்வதி வீட்டுல போய் நம்ம பூ கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த நேரத்துல விஜயா அது இல்லாம சிந்தாமணி அது இல்லாம பார்வதி இருந்துட்டு இருக்காங்க. இதை மீனா பாக்குறாங்க, இந்த பொம்பளைங்க இங்க பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க, என்னங்க நீங்க இப்படி அசால்ட்டா விட்டுட்டீங்களே, இப்போ அவங்க எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்துட்டா, இப்ப பாருங்க அவ அவங்களை மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இருங்க நான் பாத்துக்கிறேன், இந்த ஒரு ஆர்டர் தானே எடுத்திருக்கா, அடுத்த ஆர்டர் எப்படி எடுக்கிறா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அப்பதான் மீனாக்கு புரிய வருது, ஓகே அப்ப இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லி சீரின்னு சொல்லி பூ கொடுக்காம மீனா கிளம்பி வராங்க. வந்த உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு திருப்பி அப்புறமா போயிட்டு பார்வதி கிட்ட பூ கொடுத்துட்டு வராங்க. வந்த உடனே மீனா வந்து ரொம்ப சோகமா ஒரு மாதிரி மூட் ஆஃபா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து முத்து பாக்குறாரு. பார்த்த உடனே என்ன மீனா ஆச்சு, எது ரொம்ப மூட் ஆஃபா இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, எங்க இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க யார்கிட்டயுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, என்ன மீன் ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மீனா சொல்ற மாதிரி அத்தைக்கு கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அது ஃபுல்லா பொய்ங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, இன்னும் என்ன சொல்ற பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, ஆமாங்க அது ஃபுல்லா பொய்ங்க, ஏன்னா சிந்தாமணி இருக்கால அவ சொல்லிதான் இப்போ இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, என்ன மீனா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, ஆமாங்க நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி மீனா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, எங்க இதுக்கு மேல நீங்க எதுவுமே பண்ண வேணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் கூப்பிட்டு நீ இனிமேட்டு பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா வேலையை செய்ய அப்படின்னு குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க மீனாவை. முத்துக்கு ரொம்ப கோவம் வருது. வந்த உடனே எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறாங்க. அன்னைக்கு கை காலம் வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அது யார் சொல்லி தெரியுமா, சிந்தாமணின்னு சொல்ற ஒரு பொம்பளை, அதாவது மீனாக்கு எதிரி. ஏன்னா அவங்களும் அதே பிசினஸ் தான் பண்றாங்க. அவங்க பிசினஸ் பண்ற இடத்துலலாம் மீனா போய் எடுக்கிறா. அந்த கோவத்துல அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை கேட்கறாங்க, விஜயா இவன் சொல்றலாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சைலண்டா இருக்காங்க. ஏய் விஜயா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு சைலண்டா இருக்க, ஏதாச்சும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அது எப்படிப்பா பதில் சொல்லுவாங்க, அதான் நான் சொல்லிடுறேன் எல்லா உண்மையா அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.